ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மணிகண்டன், ஃபவுண்டர் அண்ட் CEO Fleetex. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வீக்குக்கான ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டோடைய டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் பிரிவு தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ நம்மளுடைய 2024 ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வீடியோ. ஸோ எல்லா ட்ரேடர்ஸும் 2024 ஸோ ஒரு சக்சஸ்ஃபுல் ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ எல்லா ட்ரேடர்ஸும் ஒரு டிசிப்ளினாகவும் மார்க்கெட்ல வந்து ஹை ரிஸ்க் எடுக்காம வந்து ட்ரேட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா எல்லாராலையும் சக்சஸ்ஃபுல் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆக முடியும். சரிங்களா? ஸோ நாம இந்த வீடியோ பத்தி நம்ம பார்க்க போறதுக்கு முன்பா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய ரிஸ்க் டிஸ்க்ளைமரை கிளியரா நீங்க ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீடியோவை கன்டினியூ பண்ணுங்க. ஸோ அதே போல இதுவரைக்கும் ஒரு பெஸ்ட் ஃபோரெக்ஸ் புரோக்கர்ல உங்களுக்கு ட்ரேட் பண்றதுக்கான அக்கௌண்ட் எதுவும் இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. ஸோ ஒரு புரோக்கருடைய ப்ரொஃபஷனல் புரோக்கருடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கான டைரக்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் மூலமா போய் உங்களுடைய அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுங்க. ஸோ அந்த லிங்க் மூலமா நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னா இன் ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏதாவது எஜுகேஷனல் ஓரியன்டாவோ இல்லை வேற ஏதாவது டெக்னிக்கல் சப்போர்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த வீக்குக்கான ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டோடைய ஃபண்டமெண்டல் ப்ரிவியூ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபண்டமெண்டல் ப்ரிவியூ பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெக்னிக்கல் ப்ரிவியூ பார்க்க போகலாம். ஸோ ஃபண்டமெண்டல் ப்ரிவியூவில் ஸோ பாஸ்ட் ஹிஸ்டரி லாஸ்ட் வீக் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வாரம் என்னென்ன ஃபண்டமெண்டல் டேட்டாஸ் இருக்கு, ஸோ அதோடைய ஓவரால் இம்பாக்ட் மார்க்கெட்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் நம்ம. அதே போல உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் தேவைப்படுது, ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கண்டென்ட் தேவைப்படுது அப்படின்னா நீ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, இல்லை எனக்கு அப்டேட் பண்ணுங்க. அதே போல டெக்னிக்கல் ப்ரிவியூல ஸோ நான் ஒரு சில மேஜர் பேர்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கிறேன். இது இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது பேருக்கான டெக்னிக்கல் ப்ரிவியூ தேவைப்படுறதுனாலும் அப்டேட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே போல உங்களுடைய ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நீங்க கமெண்ட்ஸ்ல அப்டேட் பண்ணுங்க. ஸோ மேபி என்ன அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த வீக்குக்கான ஃபண்டமெண்டல் ப்ரிவியூ பார்க்க போலாம். அதுக்கு முன்பா லாஸ்ட் வீக் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீக்கோடைய ஃபண்டமெண்டல் டேட்டா மார்க்கெட்ல எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு, எந்த மாதிரி ரிசல்ட் வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டேட்டாஸ் தான் இருந்தது. அதுவும் பர்டிகுலரா பார்க்கும் பொழுது யூஎஸ் டாலருக்கு தான் இருந்தது. யூஎஸ் டாலருக்கு என்னென்ன டேட்டா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க ஸோ மந்தோடைய ஃபர்ஸ்ட் வீக் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நேற்று ஃப்ரைடே வந்து அவங்களுடைய என்எஃப்பி டேட்டா வந்தது. ஸோ என்எஃப்பி டேட்டா உங்களுடைய ஆவரேஜ் ஏர்னிங் இண்டெக்ஸ் வந்திருக்கு, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், இந்த மாதிரி வந்த எல்லா டேட்டாஸும் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டா இருந்தது. பட் உங்களுக்கு அவங்களுடைய ப்ரொடக்ஷன் டேட்டா மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுடைய ரிசல்ட் வரல. பட் ஜென்ரலா டிசம்பர்ல எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா ப்ரொடக்ஷன்ஸ், எல்லா ஃபேக்டரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஸோ ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் ஒரு ஹாலிடே ஒரு மந்த் தான். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய லெவல்ல ஒரு லாங் டேர்ம் ரிசல்ட்டா இருக்காது. சரிங்களா? ஸோ அப்ப லாஸ்ட் வீக் வந்த ஓவரால் டேட்டாஸ் வந்து யூஎஸ் டாலருக்கு ஒரு பாசிட்டிவா தான் இருந்திருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்த வீக் என்னென்ன டேட்டாஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு டெக்னிக்கல் ப்ரிவியூ நம்ம வந்து பார்க்க போலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீக் என்ன ஃபண்டமெண்டல் டேட்டா இருக்கு, மேஜரா எந்தெந்த கண்ட்ரிக்கு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க ஸோ இந்த வாரமும் அதிகப்படியான மேஜர் டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலருக்கு தான் இருக்கு. ஸோ ஒரு சில டேட்டாஸ் மட்டும் மற்ற கண்ட்ரிக்கு இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்னது போல திங்கட்கிழமை வந்து பாத்தீங்கன்னா ஜெஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிபிஐ டேட்டா இருக்கு, கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், அவங்களுடைய இன்ஃபிளேஷன் டேட்டா இருக்கு. ஸோ அதே போல உங்களுக்கு வியாழக்கிழமை புதன்கிழமை ஆஸ்திரேலியாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதே போல அவங்களுடைய இன்ஃபிளேஷன் டேட்டா இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான டேட்டா. அதுக்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னாக்கா அதே புதன்கிழமை உங்களுக்கு பிஓஇ கவர்னர் வந்து பாத்தீங்கன்னா பேசுறாரு, பேங்க் ஆஃப் இங்கிலாண்டோட கவர்னர் பேசுறாரு. ஓகேங்களா? சும்மா அது நார்மல் ஸ்பீக் தான். பட் சென்ட்ரல் பேங்கோடைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்ஸ் மாதிரி வரும் இல்லைங்களா, அந்த மாதிரியான டேட்டா இல்லை. பட் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு இதுல மீட்டிங் எல்லாம் பேசுறாரு. ஓகேங்களா? ஸோ அடுத்ததா வியாழக்கிழமை பார்த்தோம் அப்படின்னாக்க ஸோ ரொம்ப கொஞ்சம் இம்பார்ட்டன்டான டேட்டாஸ் எல்லாமே வந்து இன்ஃபிளேஷன் டேட்டா. இன்ஃபிளேஷன் டேட்டா எந்த கண்ட்ரிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க யூஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. உங்களுடைய மந்த்லி இன்ஃபிளேஷன் டேட்டா இருக்கு, இயர்லி இன்ஃபிளேஷன் டேட்டா இருக்கு. ஸோ அவங்களுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்கு. சரிங்களா? இந்த இதுல ரொம்ப ரொம்ப நீங்க வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அவங்களுடைய ஆனுவலி இன்ஃபிளேஷன் டேட்டா சிபிஐ அவங்களோடது
அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து பார்த்தா ப்ரீவியஸ் வந்து 3.1 இருக்கு. இப்ப கரண்ட்ல வந்து ஃபோர்காஸ்ட் வந்து 3.2 ஃபோர்காஸ்ட் பண்றாங்க. ஸோ அந்த 3.2 அப்படிங்கிறது டவுன் ஆகுது, 3.2 விட வந்து உங்களுக்கு டவுன் ஆகுது அப்படின்னாக்க அவங்க அவங்களுடைய பேங்கோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ அது மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலருக்கு நெகட்டிவா வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ ஆக்சுவலா அது வந்து டவுன் ஆகுது அப்படிங்கிறது பாசிட்டிவ் டேட்டா தான். பட் அவங்களுடைய பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டவுன் பண்றதுனால யூஎஸ் டாலர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எல்லா ட்ரேடர்ஸும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஸோ எக்ஸிட் ஆவாங்க. ஸோ எக்ஸிட் ஆகும்போது யூஎஸ் டாலர் வந்து செல் ஆகும். சரிங்களா? ஸோ அப்ப இந்த வேல்யூ 3.2% விட டவுன் ஆகுது அப்படின்னா அது மார்க்கெட்ல யூஎஸ் டாலருக்கு வந்து அகேன்ஸ்டா இருக்கும். ஸோ இது வந்து லாங் டேர்ம்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டை சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு டேட்டா. ஸோ ஆல்ரெடி அது ஓரியன்டான ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஓஎம்சி உடைய மீட்டிங்லயே அவங்க வந்து பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்றதுக்கான பேச்சுவார்த்தைகள் வந்து போனது. ஸோ அப்கமிங் ஷெட்யூல்ஸ் வந்து கட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத ஓப்பனாவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதோட ஷோரா வந்து பாத்தீங்கன்னா இப்ப அது எந்த அளவுக்கு குயிக்கா பண்ண போறாங்க அப்படிங்கிறது இந்த சிபிஐ இயர் டு இயர் உடைய டேட்டாவை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இந்த 3.2ல இருந்து டுவர்ட்ஸ் வந்து 2 நோக்கி போகுது அப்படின்னாக்கா ஸோ நியர்பை வந்து இப்போ 3.2ல இருந்து 3ஓ 2.9ஓ 2.8ஓ வருது அப்படின்னா ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் டாலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லாங் டேர்ம்ல செல் ட்ரெண்ட்ல போகும். சரிங்களா? இல்ல ஒருவேளை 3.1 இருக்கு, 3.2 ஃபோர்காஸ்ட் பண்ணிருக்காங்க, 3.3ஓ 3.4ஓ போகுது அப்படின்னா ஸோ அவங்க பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா டெம்பரரியா ஹோல்டு பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதுல இருக்கக்கூடிய கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்லயே வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதனால என்ன நடக்கும் அப்படின்னாக்க இப்போதைக்கு வந்து அவங்களுக்கு என்ன ட்ரெண்ட்ல போய்கிட்டு இருக்கோ ஒன்னு ஒரு மைல்டா வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர்ஸ் வந்து புலிஷ் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கலாம். அதர்வைஸ் வந்து நியூட்ரல் ட்ரெண்ட்ல போகிறதான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஸ்ட்ராங் செல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சரிங்களா? ஸோ அப்ப இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா. நீங்க வியாழக்கிழமை 7 மணிக்கு ஈவினிங்கா நீங்க வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல பெரிய லெவல்ல நீங்க ட்ரேட்ஸ் எதுவும் ஹோல்டு பண்ணாம இருக்கிறது பெஸ்ட். ஸோ அடுத்ததா ஃப்ரைடே பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது இது வருது ஆக்சுவலா சைனாவுக்கும் அது அவங்களுடைய பேங்கோடைய சாரி கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அவங்களோட இன்ஃபிளேஷன் டேட்டா வருது. அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ப்ரொடக்ஷன் டேட்டாஸ், ஜிபிபிக்கு ப்ரொடக்ஷன் டேட்டாஸ். இப்போ இதுல நீங்க மேஜரா நீங்க எந்தெந்த டேட்டாஸ் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கறது தான் உங்களுக்கு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஸ்கிரீன்ல. ஸோ இந்த கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், ஸோ அதே போல இந்த சிஹெச்எஃப்க்கு வரக்கூடிய கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். ஸோ இப்போ சிஹெச்எஃப்க்கு ஒரு டேட்டா வருது அப்படின்னா ஸோ நம்மகிட்ட ட்ரைனிங் எடுத்த எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் சிஹெச்எஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா வருதுன்னா எந்தெந்த கண்ட்ரி எல்லாம் நீங்க ட்ரேட் பண்ணக்கூடாதுங்கிறது தெரியும். பவுண்டுக்கு ஒரு டேட்டா வருதுன்னா எந்தெந்த கண்ட்ரி ட்ரேட் பண்ணக்கூடாது, யூஎஸ் டாலருக்கு வந்து எந்தெந்த கண்ட்ரி ட்ரேட் பண்ணக்கூடாதுங்கிறத ஸோ அதை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. அதை நம்ம வந்து வீடியோஸ்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் டைம்ல சொல்ல முடியும். ஸோ அது ஒரு பெரிய எலபரேட்டான டாபிக். சரிங்களா? ஸோ அப்ப இந்த வீக் பொறுத்த வரைக்கும் மேஜரா வர்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டாஸ். அவங்களுடைய இன்ஃபிளேஷன் டேட்டாஸ் வருது. ஸோ இந்த இன்ஃபிளேஷன் டேட்டாஸ் இருக்கக்கூடிய நேரங்கள்ல நீங்க முடிஞ்ச வரைக்கும் மார்க்கெட்ல பெரிய லெவல்ல ட்ரேட் பண்ணாம இருக்கிறது பெட்டரா இருக்கும். சரிங்களா? ஸோ அப்ப நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, நான் தான் சொல்லியிருந்தேன் இப்போ இந்த வீக் இருக்கிறதுல ரொம்ப மேஜரா இருக்குது யூஎஸ் டாலர். ஸோ யூஎஸ் டாலரை பேஸ் பண்ணி தான் மற்ற கரன்சிஸோ கண்ட்ரிஸோ இருக்க போகுது. இப்போ யூஎஸ் டாலர்ஸ்ல ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட எஃப்ஓஎம்சி மீட்டிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ அப்கமிங்ல இன்ஃபிளேஷன் சாரி பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்றதுக்கான ஸ்பீச் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்கமிங்ல கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு குயிக்கா பண்ண போறாங்களா அல்லது வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அவங்க கட் பண்ண போறாங்களா அப்படிங்கிறத டிசைட் பண்ண போறது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வியாழக்கிழமை வரக்கூடிய ஈவினிங் 7 மணிக்கு இருக்கக்கூடிய டேட்டா சிபிஐ டேட்டா. சரிங்களா? ஸோ அப்போ நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னாக்கா அந்த டைம்ல வெயிட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டெக்னிக்கல் ப்ரிவியூ பார்க்க போலாம். ஸோ ஃபண்டமெண்டல் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டெக்னிக்கல் ப்ரிவியூ பார்க்க போறோம். ஸோ டெக்னிக்கல் ப்ரிவியூல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கமாடிட்டி செக்டார். கமாடிட்டி செக்டார்லயும் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா கோல்டு ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு கிளியரான ப்ரிவியூ நான் ப்ரீவியஸாவே சொல்லியிருக்கேன். ஸோ இங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்போ நம்மளுடைய கிளைண்ட்ஸுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணி வித்ட்ரால் போட்டிருந்தீங்க. ஸோ சரியா பண்ணுங்க, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு வந்து பார்த்தா நல்லா ப்ராஃபிட்டபிளா இருக்கும். சரிங்க? ஸோ இப்போ நெக்ஸ்ட் இந்த வீக்ல உங்களுக்கு கோல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து ப்ரிவியூ பார்க்க போனோம் அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாங் டைம்ல இருக்கக்கூடிய இந்த ரீசன் சப்போர்ட் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நேற்று வந்து ரிவர்சல் ஆனது கூட
எங்க இருந்து ரிவர்சல் ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய சப்போர்ட் லெவல்ல இருந்து தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிவர்சல் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டோடைய சப்போர்ட் ஜோன் இந்த இடத்துல இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் ஜோன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கு. அப்ப நான் நெக்ஸ்ட் கோல்ட வந்து நான் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? ஸோ இப்போ நான் இது வந்து பாத்தீங்கன்னா 4 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். ஷார்ட் டைம் ஃப்ரேம்லயும் வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணிடுவோம் நம்ம. இப்போ ஒரு ரீசன்ட் டவுன் ட்ரெண்ட் வந்ததுக்கு இப்போ மார்க்கெட் எங்க இருக்கு, ரெசன்ஸ்ல இருக்கா, சப்போர்ட்ல இருக்கா அப்படிங்கறத நம்ம கிளியரா செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் இருக்கிறது உங்களுக்கு ரெசன்ஸ்ல இருக்கு. இப்ப நீங்க இதை அப்ளை பண்ணி இதை செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு கோல்டு இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்ததுல ஒரு ஹை போயிட்டு டவுன் ட்ரெண்ட் வந்ததுல ஸோ ஹை போனதுல ஹை போய்கிட்டு இருந்த இந்த அப் ட்ரெண்டை கிளியரா மார்க்கெட் வந்து பார்த்தா பிரேக் அவுட் ஆயிட்டு திரும்ப உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் வந்து திரும்பிடுச்சு. ஸோ இங்க இருந்து மார்க்கெட் திரும்பிடுச்சு. திருமண மார்க்கெட் ஸோ இப்போ ரீசன்ட் டைம்ல ஈவன் நேத்து மார்க்கெட் வந்து எஃப்ஓஎம்சி டைம்ல ஹை போனது கூட உங்களுக்கு ப்ராப்பரா அந்த வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டெக்னிக்கல் ரெசிஸ்டன்ஸ் லெவல போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு மார்க்கெட் கீழே டவுன் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இத நீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது பண்ணி பாக்குறீங்க, ஜூம் அவுட் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல மார்க்கெட் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ட்ரையாங்கிள்லயும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு மிடில் ரேஞ்சில் இருக்கு. ஸோ நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்கமிங்ல அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா ஸோ ஒன்ஸ் ஒருவேளை ஸோ மோஸ்ட் சான்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து செல்லு தான் ஆகும். சரிங்களா? ஸோ செல் ஆகும். பட் இன்னும் உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு இன்னும் ஒரு அப்நார்மல் மூவ்மெண்ட் நடக்கல. ஸோ கண்டிப்பா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்நார்மல் மூவ்மெண்ட் இருக்கும். அது பை சைடா செல் சைடாங்கிறத வந்து வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட் கண்டிப்பா இருக்கும். ஸோ மார்க்கெட்ல இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா என்டர் ஆகும் பொழுது ஏதாவது ஒரு டைரக்ஷன்ல ஒரு அப்நார்மல் ரெகுலரா இருக்கிற மூவ்மெண்ட்டை விட ஒரு அப்நார்மல் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த மூவ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் மார்க்கெட் ரெகுலர் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மள மாதிரியான ஒரு சில ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மட்டும் தான் மார்க்கெட்டுக்குள்ள ட்ரேட் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம்ல நீங்க வந்து நான் சொல்றது லாங் டேர்ம்ல ரொம்ப லாங் டேர்ம் இல்ல ஒரு ஷார்ட் பீரியட்ல கோல்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து செல் பண்ணுங்க. ஸோ செல் எப்ப நீங்க வந்து கன்ஃபார்மா பண்ணலாம் அப்படின்னீங்கன்னாக்க ஸோ இந்த லெவல் வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ ஸ்ட்ரகிள் ஆயிட்டு பிரேக் அவுட் ஆயிட்டு திரும்ப ரிசல்ட்ஸ் எடுக்கும்போது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணுங்க. செல் பண்ணுனீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களோட இனிஷியல் டார்கெட் அப்படிங்கிறது இந்த ப்ரீவியஸ் லோ வந்தது இல்ல லாஸ்ட் டைம் ஸோ இந்த லோ வரைக்கும் வரும். ஸோ பட் அதுக்கு அடுத்த டார்கெட் அப்படிங்கிறது இன்னும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் வரைக்கும் வந்து கண்டிப்பா டிராவல் ஆகும். சரிங்களா? இப்போ ஒருவேளை மார்க்கெட் வந்து மேல போகுது அப்படின்னாக்க ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஒருவேளை பிரேக் ஆகுது அப்படின்னாக்க உங்களுக்கு அதுக்கு மேல மேல போக சான்சஸ் இருக்கு. சரிங்களா? பட் மோஸ்ட் சான்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகாது. கீழே சப்போர்ட் பிரேக் ஆயிட்டு மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் போறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு. ஸோ அதனால கை வரும்போதெல்லாம் செல் பண்ணுங்க. உங்களுடைய ஸ்டாப் லாஸ் லெவல் நீங்க எங்க மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா ஸோ இந்த ரீசெண்டா வந்தது இல்ல உங்களுக்கு இந்த ஹை வந்தது இல்ல நேத்து வந்தது இல்ல அந்த ஹை நீங்க ஸ்டாப் லாஸா மெயின்டைன் பண்ணிட்டு செல் பண்ணுனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இனிஷியல் டார்கெட் அப்படிங்கிறது உங்க 1973 அப்படிங்கிறது இனிஷியல் டார்கெட் உங்களுக்கு கண்டிப்பா ரீச் ஆகும். ஸோ இதுக்கு அடுத்ததா உங்களுக்கு என்ன மார்க்கெட் ஃபால் ஆகுது அப்படின்னாக்க ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த லோ ஒரு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் கண்டினியூ ஆகும். சரிங்களா? ஸோ இந்த லோ இதை கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னீங்கன்னா இந்த லோ ஸோ மேக்ஸிமம் இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் நம்ம வந்து இப்போதைக்கு எதிர்பார்க்க முடியும். அதுக்கப்புறமா வந்து கோல்டு வந்து ரொம்ப லாங் டேர்ம்ல வந்து பை ட்ரெண்ட் தான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ இது டிபெண்ட்ஸ் அப்பான் த யூஎஸ் டாலரோடைய அவங்க ரேட் கட் பண்ணாதது எந்த டைம்ல பண்ண போறாங்க, இமிடியேட்டா பண்ண போறாங்களா, டைம் எடுத்து பண்ண போறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து கோல்டு உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய 3 டார்கெட் உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இமிடியேட்டா கட் பண்றாங்க கமிங்ல ஒரு 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் கட் பண்றாங்க அப்படின்னா மேபி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் ரீச் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரீச் ஆகும். இல்லைன்னா கொஞ்சம் டைம் எடுக்குது இயர் 2 வரைக்கும் போக போகுது அப்படின்னா ஸோ தேர்ட் டார்கெட் வரைக்குமே நம்ம வந்து தான் எதிர்பார்க்க முடியும். ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சில்வர் பார்க்க போறோம். ஸோ சில்வரும் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து கோல்டு மாதிரியே தான் உங்களுக்கு ட்ரேட் ஆகும். ஸோ சில்வரோட டைரக்ஷன் டெக்னிக்கல் லெவல்ஸ் வந்து பார்த்தா பார்த்துடலாம். சில்வர்ல இப்போ ரீசன்ட் டைம்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட்ல இருந்து மார்க்கெட் வந்து இல்லை. ஸோ அந்த லெவல் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட உங்களுக்கு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டவுன் ட்ரெண்டோடைய ரெசிஸ்டன்ஸால் தான் போயிட்டு வந்து பார்த்தா உங்களுக்கு ரிவர்சல் ஆகிருக்கு.
சப்போர்ட் ரேஞ்ச் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க லாங் டேர்ம் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸோ இதுதான் லாங் டேர்ம் சப்போர்ட் உங்களுக்கு. ஸோ கிட்டத்தட்ட லாங் டேர்ம் சப்போர்ட்டை உங்களுக்கு ப்ராப்பரா மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகல. ஸோ ஜஸ்ட் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் மாதிரி இந்த ஜோன்ல வந்து பிரேக் அவுட் ஆயிட்டு அகைன் திரும்ப உங்களுக்கு ரிவர்சல் மார்க்கெட் மேல சப்போர்ட்டுக்கு மேல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் முன்னாடி சொன்னது போல சில்வரும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல் ட்ரெண்ட்ல தான் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செல் ட்ரெண்ட்ல எதிர்பார்க்கலாம் நீங்க. ஸோ இந்த ப்ரீவியஸ் கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் இந்த நேத்து வந்தது இல்லைங்களா எஃப்ஓஎம்சி சாரி என்எஃப்பி டைம்ல உங்களுக்கு ஹை வந்தது இல்லை அந்த ஹை உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா செல் ட்ரெண்ட்ல நீங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். செல் பண்ணிட்டு இங்க ஸ்டாப் லாஸ் கொடுக்கலாம். அப்படி ஸ்டாப் லாஸ் கொடுக்குறீங்க அப்படின்னாக்க உங்களுடைய இனிஷியல் டார்கெட் அப்படிங்கிறது ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும். அதை கிராஸ் பண்ணது அப்படின்னா ப்ரீவியஸ் இந்த லோ வரைக்கும் வந்து பார்த்தா நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இல்ல ஒருவேளை மார்க்கெட் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் கை வந்து கிராஸ் பண்ணுது அப்படின்னாவே உங்களுக்கு இந்த அப் டவுன் ட்ரெண்டோடைய ரெசிஸ்டன்ஸ் ஜோன் உங்களுக்கு இங்க வந்து பிரேக் ஆயிரும். ஸோ பேரலா நெக்ஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பீரியட்ல உங்களுக்கு எவ்வளவு தூரம் ஹை எதிர்பார்க்கலாம் அப்படின்னீங்கன்னாக்க இந்த ஹை வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். சரிங்களா? பட் கோல்டும் சில்வரும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் டவுன் ட்ரெண்ட்ல நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது குரூட் ஆயில். ஸோ குரூட் ஆயில் என்ன நடந்திருக்கு இப்போ ரீசன்ட் டைம்ல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு மேல இருந்து கீழே ஃபுல்லா டவுன் ட்ரெண்ட் வந்தது. ஸோ இதுவும் வந்து பார்த்தா ஏர்லியரா நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் நம்ம வீடியோஸ்ல எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோஸோட. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா மேல இருந்து டவுன் ட்ரெண்ட் உங்களுக்கு கிளியரா வந்தது இல்லையா? ஸோ கீழே டவுன் ட்ரெண்ட் வந்ததுல கிட்டத்தட்ட நியர்பை நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல தான் இப்போ மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ ரெசன் ஜோன்ல தான் இப்போ மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்க்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் குரூட் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்கமிங்ல நீங்க வந்து பை ட்ரெண்ட்ல எதிர்பார்க்கலாம். ஸோ செல்லுல பை எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்க பை பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இந்த லோ நீங்க வந்து பார்த்தா ஸ்டாப் லாஸா மெயின்டைன் பண்ணலாம். ஸோ பை எப்போ நீங்க வந்து இப்போ கரண்ட்லேயே நீங்க வந்து பை பண்ணலாம் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ பை பண்ணிட்டுறீங்கன்னா எப்போ கன்ஃபார்ம் ஆகும் ஷோரா நீங்க லாங் டைம் எப்போ வெயிட் பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க்கெட் கிளியரா பிரேக் அவுட் ஆகணும். ஸோ பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டைம்ல ஒரு பெரிய அப்ட்ரெண்ட்ல வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ அப்போ அப்ட்ரெண்ட்ல வெயிட் பண்றோம். நம்மளுடைய டார்கெட் எது நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னீங்கன்னாக்க ஸோ இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு அப்ட்ரெண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு அப்ட்ரெண்ட்ல வந்து கன்ஃபர்மேஷனுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ பிரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் பார்க்கும் பொழுது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா இந்த ஜோன் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஜோனும் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு மைல்டா மேபி ஸ்ட்ரகிள் ஆகலாம். அந்த ஜோனும் உங்களுக்கு வந்து கிளியரா பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா லாங் டைம்ல ஷோரா நீங்க வந்து அப் ட்ரெண்ட்ல நீங்க வந்து ஹோல்ட் பண்ணி வெயிட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அப்ப இது வந்து கிளியரா பிரேக் அவுட் ஆயிட்டாவே உங்களுக்கு அப் ட்ரெண்ட் தான். சரிங்களா? ஸோ அப் ட்ரெண்ட் தான். பட் இந்த ஜோன் உங்களுக்கு வந்து பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா உங்களுக்கு வந்து அப் ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆகும். ஸோ அப்படி கண்டினியூ ஆகும் பொழுது உங்களுடைய இனிஷியல் டார்கெட் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸோ இந்த ஹை 79.77 அப்படிங்கக்கூடிய ஒரு பிரைஸ் ரேஞ்ச் $80 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து இனிஷியலா உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ அந்த ரேஞ்சும் உங்களுக்கு வந்து கிராஸ் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது ப்ரீவியஸ் ஹை தான். சரிங்களா? ஸோ இங்க ஒரு ரெசன்ஸ் லெவல் இருக்கு $91. அதை கிராஸ் ஆகுது அப்படின்னீங்கன்னா $95-96. ஸோ இதுக்கு மேலேயும் மார்க்கெட் போகுது அப்படின்னா அப் ட்ரெண்ட் தான். ஸோ அப்ப உங்களுடைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் உங்களுக்கு வந்து கிளியரா கிராஸ் பண்ணிடுது பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நீங்க தாராளமா இந்த லோவையோ அல்லது இன்னும் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா லோ நம்ம வந்து பாக்குறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் லோ ஓகேங்களா ஆல் டைம் லோவில் இந்த லோவையோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டாப் லாஸா மெயின்டைன் பண்ணிட்டு நீங்க பை பண்ணுனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு $6 ரேஞ்ச் உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வருது. பட் உங்களுடைய டார்கெட் அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவலில் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரன்சி பேர் பார்க்க போறோம். கரன்சி பேர்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூரோ யூஎஸ்டி. ஸோ யூரோ யூஎஸ்டியில உங்களுக்கு இப்ப கரண்ட்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஸோ ரீசன்ட் டைம்ல இங்கிருந்து ஒரு அப்ட்ரெண்ட் போனதுல இதை நாம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஸோ இங்க கரண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ரீசன்ட் டைம்ல ஒரு அப்ட்ரெண்ட் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்க ஒரு அப்ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து
இந்த ஒரு சப்போர்ட் ஜோன் நியர்பைல வந்து பார்த்தா மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் இது வந்து அப் ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆகுமா, டவுன் ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆகுமா அப்படின்னா, இந்த சப்போர்ட் ஜோனுக்கு மேல மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் அப் ட்ரெண்ட் தான் உங்களுக்கு வந்து பார்த்தா மார்க்கெட் போய்கிட்டு இருக்கும். ஒருவேளை மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு, ஸோ இந்த அப்நார்மல் மூவ்மெண்ட் நடக்கல. ஸோ அந்த அப்நார்மல் மூவ்மெண்ட் டைம்ல ஒருவேளை ஃபால் ஆகலாம். ஃபால் ஆயிட்டு ஃபால்ஸ் பிரேக் அவுட்ல திரும்ப அகைன் உங்களுக்கு மார்க்கெட் மேல வந்துருது. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் சொன்னது போல அப்கமிங் டேஸ்ல இப்படி ஃபால் ஆயிட்டு உடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சடனா மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா அப் ட்ரெண்ட்ல தான் உங்களுக்கு கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? இல்ல மார்க்கெட் வந்து ஸ்லோவா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் ஆகிக்கிட்டே வருது. ஸோ ஸ்லோவா வருது. மார்க்கெட் இங்கே ஸ்ட்ரகிள் ஆகுது. ஸோ திரும்ப இங்க போய் ரெசல்ட்ஸ் எடுக்குது அப்படின்னா தாராளமா செல் பண்ணலாம். ஸோ அப்ப என்ன பண்ணணும்? இந்த ஜோன்ல மார்க்கெட் உங்களுக்கு ஃபாஸ்டா பிரேக் அவுட் ஆகிட்டு சடன் ரிவர்சல் இருக்கா அப்படின்னு பாக்குறீங்க. இல்ல கிளியர் பிரேக் அவுட்டான்னு பாக்குறீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா யூரோ யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் அப்கமிங்ல செல்லு தான். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் சான்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே செல் ஆகிறதான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த இடம் பிரேக் அவுட் ஆகிட்டு செல் ஆகுது அப்படின்னாக்க ஏன் உங்களுக்கு வந்து செல் ஆக போகுது அப்படின்னாக்கா, ஸோ யூரோ வந்து பார்த்தீங்கன்னா வீக்கா தான் இருக்கு. பேரலா யூஎஸ் டாலர் ஸ்டில் டாமினேஷன்லாம் இருந்துட்டு இருக்கு மார்க்கெட்ல. நான் சொன்னது போல உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் வரக்கூடிய இன்ஃபிளேஷன் டேட்டாவுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு தீர்மானிக்கும். ஸோ இந்த ஜோனை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிளியர் பிரேக் அவுட் ஆகுதா இல்லை ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே பிரேக் அவுட் ஆகுது, சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகுது அப்படின்னீங்கன்னா கீழே தாராளமா செல் பண்ணலாம். செல் பண்ணினீங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் என்ன ஜோன் வைக்க போறீங்கன்னா இந்த இதுதான் என்எஃபியோடைய ஹை தான். டார்கெட் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸோ இது வந்து இனிஷியல் டார்கெட்டா இருக்கும். ஒருவேளை அதை கிராஸ் பண்ணதுன்னா ப்ரீவியஸ் லோ வரைக்கும் டிராவல் ஆகலாம். சரிங்களா? பட் இந்த ப்ரீவியஸ் லோ வருமா அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு இல்லை. பட் இந்த 1.0746 வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்க சான்சஸ் இருக்கு. ஸோ இங்க கீழே பிரேக் அவுட் ஆகிட்டு ஸோ மேபி இங்க இருந்து சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேல போகுதா இல்லை ஃபால் ஆகுதாங்கிறது அப்கமிங் வீக்ஸ்ல நம்ம வந்து கண்டினியூவா வந்து பார்ப்போம். சரிங்களா? அப்ப இந்த ஜோன் உங்களுக்கு வந்து மார்க்கெட் கிளியர் பிரேக் அவுட் ஆகுது, இந்த சப்போர்ட் ஜோன் உங்களுக்கு கிளியர் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகுதுன்னா செல் பண்ணுங்க. செல் பண்ணீங்கன்னா இனிஷியல் டார்கெட் இந்த லோ வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். ஒருவேளை அதை பிரேக் அவுட் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் டார்கெட் வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். சரிங்களா? அப்ப நம்ம ஸ்டாப் லாஸ் எங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா 1.1000 அப்படிங்கக்கூடிய ஒரு பிரைஸ் ரேஞ்ச் நீங்க வந்து ஸ்டாப் லாஸா மெயின்டைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற பேர் என்ன அப்படின்னீங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டி. ஸோ ஜிபிபி யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் இதுவும் அதே மாதிரிதான். ஸோ ரீசன்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைல்டா வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்தது. பட் யூரோ உங்களுக்கு வந்து டவுன் ஆன யூரோவோ மற்ற கரன்சிஸோ வந்து டவுன் ஆன அளவுக்கு பவுண்ட் உங்களுக்கு மார்க்கெட்ல வீக் ஆகல. சரிங்களா? ஸோ பவுண்ட் ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாமினேஷன்ல தான் இருந்துட்டு இருக்கு. இங்க பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு கரண்ட்ல வந்து பார்க்கும் பொழுது இந்த சப்போர்ட் ஜோன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப சப்போர்ட் எடுத்து தான் மார்க்கெட் மேல போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுவும் நான் சொன்னது போல ஸோ கம்மிங் வீக்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க இந்த லோ பிரேக் ஆகுதுன்னா செல் பண்ணுங்க நீங்க. ஸோ இந்த லோ பிரேக் ஆகணும். ஸோ இந்த லோ மீன்ஸ் உங்களுக்கு இந்த சப்போர்ட் உங்களுக்கு பிரேக் ஆயிருக்கணும். ஸோ கீழே வந்துட்டு லோ வந்து திரும்ப இங்க போகுது அப்படின்னா செல் பண்ணலாம். செல் பண்ணனீங்கன்னா உங்களோட இனிஷியல் டார்கெட் அப்படிங்கிறது இந்த லோ வரைக்கும் உங்களுக்கு வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து இனிஷியல் டார்கெட்டா இருக்கும். ஒருவேளை இந்த ஜோன் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னாக்க நெக்ஸ்ட் ரேஞ்ச் வரைக்கும் வரும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ மைல்டா வந்து உங்களுக்கு வந்து கீழே எதிர்பார்க்கலாம். நம்ம டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு இங்க இருந்து நான் முன்னாடி டிராப் பண்ணது போல பிரேக் அவுட் ஆகும். ஸோ இங்க மேல போகும்போது தான் நீங்க வந்து செல் பண்ணுவீங்க. இந்த இடத்துல செல் பண்ணீங்கன்னா ஸோ இந்த அளவுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு வச்சுக்கலாம். நீங்க டேக் ப்ராஃபிட் வந்து இந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ஸ்டாப் லாஸ் அப்ப நீங்க எங்க மெயின்டைன் பண்ணுவீங்க அப்படின்னா ரீசன்ட் ஹை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ். ஸோ என்எஃபியோடைய ஹை தான் வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போற பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஆஸ்திரேலிய யூஎஸ்டி. ஸோ ஆஸ்திரேலிய யூஎஸ்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஆஸ்திரேலியா யூஎஸ்டி வந்து கண்டினியூ பை தான் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ பெரிய லெவல்ல நல்ல ஒரு ஸ்ட்ராங் பை நடந்திருந்தது. ஸ்ட்ராங் பை ஆயிட்டு இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இயரோடைய ஸ்டார்டிங்ல உங்களுக்கு மைல்டா வந்து டவுன் ஆயிட்டு இருக்கு. ஈவன் இதுவும் உங்களுக்கு அதே போலதான் உங்களுக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்தது. கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த ஒரு சப்போர்ட் ஜோன்ல உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துட்டு வந்து மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஜோன் உங்களுக்கு ஒருவேளை கிளியரா பிரேக் அவுட் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பாருங்க கொஞ்சம். ஸோ கிளியரா பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நீங்க வந்து தாராளமா செல் பண்ணலாம். செல் பண்ணிட்டு ரீசெண்டா இருக்கக்கூடிய ஃப்ரைடே ஹை வந்து இப்போ ஸ்டாப் லாஸ் நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரைடே ஹைல வந்து ஸ்டாப் லாஸ் நீங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு உங்களுடைய டேக் ப்ராஃபிட் அப்படிங்கிறது இனிஷியலா பார்க்கும்பொழுது இந்த லோ வரைக்கும் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். சரிங்களா?
ஸோ அதுல இருந்து மார்க்கெட் இன்னும் கீழே ஹெவியா ஃபால் ஆக போகுதா இல்லையா அப்படிங்கிறது இந்த வீக் வரக்கூடிய ஒரு ஃபண்டமெண்டல் டேட்டாவோடைய நம்ம வந்து ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம அப்கமிங்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஆசல் யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட்ஸும் உங்களுக்கு வந்து பிரேக் ஆகுது. இந்த ட்ரெண்ட் லைனோடைய அப் ட்ரெண்ட் லைனோடைய சப்போர்ட் உங்களுக்கு பிரேக் ஆகுது அப்படின்னா செல் பண்ணுங்க. செல் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் உங்களுடைய ஸ்டாப் லாஸா இருக்கும். டேக் ப்ராஃபிட் அப்படிங்கிறது இந்த ஜோன் உங்களுடைய டேக் ப்ராஃபிட். சரிங்களா? ஸோ நம்ம அடுத்ததா பார்க்க போற பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க யூஎஸ்டி ஜேபிஒய். ஸோ யூஎஸ்டி ஜேபிஒய் பார்க்குறோம். ஸோ யூஎஸ்டி ஜேபிஒய் நான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ எல்லாருக்கும் தெரியும். நான் மேல இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா மோர் தென் ஒரு 1000 பிப்ஸ் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட 1100 பிப்க்கு மேல மார்க்கெட் ஹெவியா ஃபால் ஆயிருந்தது. ஸோ ஃபால் ஆகிட்டு இப்போ லாஸ்ட் வீக்ல ஒரு மைல்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் வந்துட்டு இருக்கு. சரிங்களா? ஓகே, இது இப்போ அப்கமிங்ல பை பண்ணலாமா செல் பண்ணலாமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட்ல ஒரு ப்ராப்பரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒரே லெவலே பல முறை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 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 உங்களுக்கு மார்க்கெட் டவுன் ஆகிட்டு இருந்தது. ஸோ நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்க இங்க எல்லா முறையும் ஒரே இடத்துல தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே லெவல்ல தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெசன்ஸ் எடுத்து 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 மார்க்கெட் உங்களுக்கு டவுன் ஆகிட்டே இருந்தது. ஸோ பல முறை உங்களுக்கு இதே ஜோன்ல தான் மார்க்கெட் உங்களுக்கு ரெசன்ஸ் எடுத்திருந்தது. பட் அது எண்ட் ஆஃப் த டே வந்து ஃப்ரைடே நேத்து உங்களுக்கு மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு, நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் வந்து ரெசன்ஸா இருந்த ஜோன் உங்களுக்கு கிளியரா பிரேக் அவுட் ஆயிருச்சு. சரிங்களா? ஸோ பிரேக் அவுட் ஆன மார்க்கெட் இப்போ வந்து என்னன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங் பைல நின்றுட்டு இருக்கு. ஒரு நல்ல மேல போயிட்டும் எண்ட் ஆஃப் த டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்எஃப்பி டேட்டா வரும்போது நல்லா பாசிட்டிவ் டாமினேட் பண்ணும். ஸோ மேல போனது. அதுக்கப்புறம் உங்களோட ப்ரொடக்ஷன் டேட்டாஸ் வந்து ஒரு எதிர்பார்த்ததை விட ரொம்ப ஒஸ்டா இருந்ததுனால மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கரெக்ஷன்ஸோட முடிஞ்சிருக்கு. இங்க இருந்து நம்ம கரண்ட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க ஸோ யூஎஸ்டி ஜேபிஒய் ஸோ இன்னும் செல் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டார்ட் ஆகல. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் செல் ட்ரெண்ட் தான். பட் இப்போ நம்ம செல் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஸோ இப்போ நேத்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரா மூவிங் ஆவரேஜோடைய 200ல போய் ரெசன்ஸ் எடுத்துட்டு தான் உங்களுக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா செல் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க இப்ப என்ன இருக்கக்கூடிய கரண்ட் ரேஞ்சஸ்ல நீங்க வந்து செல் பண்ணிட்டு உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இந்த ஹையை வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிக்கிங்க. சரிங்களா? ஸோ மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய டார்கெட் அப்படிங்கிறது இந்த ஜோன் வரைக்கும் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? இங்க வருது அப்படின்னா மேபி இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டியும் இருக்கு. ஸோ இங்க வந்து டச் பண்ணிட்டு திரும்ப மேல போறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ அப்படி நீங்க மேல போகுது அப்படின்னாக்கா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் எங்க வைப்பீங்கன்னா இந்த லோ தான் உங்களுடைய ஸ்டாப் லாஸா இருக்கும். உங்களுடைய என்ட்ரி பொசிஷன் அப்படிங்கிறது இந்த ஜோன்ல உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ அப்ப இப்ப இருக்க யூஎஸ்டி ஜேபிஒய் இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் ரேஞ்சஸ்லயே நீங்க வந்து செல் பண்ணுங்க. ஸோ செல் பண்ணிட்டு இந்த ஹையை ஸ்டாப் லாஸா மெயின்டைன் பண்ணுங்க. டேக் ப்ராஃபிட் அப்படிங்கிறது இந்த ஜோன் வரைக்கும் இந்த ப்ரீவியஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு ரெசிஸ்டன்ஸா இருந்த ஒரு ட்ரெண்ட் லைன். ஸோ இங்க வந்து பார்த்தா உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கும். ஸோ இந்த சப்போர்ட் வரைக்கும் நீங்க வந்து பார்த்தா பை பண்ணலாம், செல் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஒருவேளை இந்த லெவல் தொட்டுது அப்படின்னாக்க இது மேல போறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் நான் முன்னாடி சொன்னது போல இந்த வீக் வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா. இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் இங்க வந்துட்டு பை ஆக போகுதா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே செல் ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆக போகுதாங்கிறது இருக்கு. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்ததா பார்க்க போற பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க யூரோ ஆடு. ஸோ யூரோ ஆடு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஸோ இதுவும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரேடர்ஸ் நல்லா ப்ராஃபிட்டபிளா பண்ணியிருந்தீங்க. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு இங்க இருந்து செல் சொல்லியிருந்தோம். ஸோ ஸ்ட்ராங்கா வந்து பாத்தீங்கன்னா நல்ல மார்க்கெட் வந்து பார்த்தா செல் ட்ரெண்ட்ல போயிட்டு இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இங்கேயே மார்க்கெட்ல வந்து பார்த்தா உங்களுக்கு செல் சிக்னல் சொல்லியிருந்தோம். நம்மளுடைய இனிஷியல் டார்கெட் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்தா இந்த ஜோன் சொல்லியிருந்தோம். கரெக்ட்டுங்களா? ஸோ இன்னும் இனிஷியல் டார்கெட் ரேஞ்ச் வரல. பட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்துட்டு ஒரு சின்ன கரெக்ஷன்ஸோட உங்களுக்கு இருக்கு. ஏன்னா மூவிங் ஆவரேஜ்ல உங்களுக்கு இந்த சப்போர்ட் ஜோன் உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் ஆயிருந்தது. ஸோ கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு மூவிங் ஆவரேஜ் 100ல போயிட்டு ஒரு ரெசன்ஸ் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு சின்ன மைல்டான கரெக்ஷன்ஸோட இருக்கு. பேரலா மூவிங் ஆவரேஜ் 200ல வந்து பாத்தீங்கன்னா 4 ஹவர் டைம் ஃப்ரேம்லயும் உங்களுக்கு இந்த ரெசன்ஸ் ஜோன்ல தான் உங்களுக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஓகே, இது இப்ப கரண்ட்ல என்ன பண்ணலாம், செல் பண்ணலாமா பை பண்ணலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இதுவும் மேல இருந்து கீழே வந்து பார்த்தா ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்ததுல. ஸோ அந்த டவுன் ட்ரெண்டோடைய ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு நின்று இருக்கு.
ஓகேங்களா? ஸோ இந்த ஜோன் உங்களுக்கு வந்து இப்பதான் பிரேக் அவுட் ஆயிட்டு இருக்கு இந்த இடத்துல. இப்ப நெக்ஸ்ட் இது வந்து என்ன பண்ணலாம்? இப்போ ஷார்ட் பீரியடுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னாக்க, நான் உங்களுக்கு முன்னாடி எல்லாமே சொல்லியிருக்கேன். யூரோ செல் சொல்லியிருக்கோம், ஜிபிபி செல் சொல்லியிருக்கோம். ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட் ஜோன் பிரேக் அவுட் ஆன செல் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அந்த ஜோன் எல்லாமே உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகி செல் வருது அப்படின்னா, இங்க உங்களுக்கு யூரோ ஆட பொறுத்தவரைக்கும் இந்த ஜோன் வந்து தொடும்போது நீங்க திரும்ப பை பண்ணுங்க. பை பண்ணீங்கன்னா, ஒரு ஷார்ட் பீரியட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப் ட்ரெண்ட்ல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யூரோ ஆட பொறுத்தவரைக்கும் இந்த சப்போர்ட் வந்து தொட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டேர்ம்ல பை போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய அப்படி பை பண்றீங்கன்னா, உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ரீசன்ட் லோ தான் உங்களுடைய ஸ்டாப் லாஸா இருக்கும். அதே போல டார்கெட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க, உங்களுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் இனிஷியல் டார்கெட் வரும். சரிங்களா? சோ உங்களுடைய டார்கெட் எங்கிருந்து வரும்? இந்த பிரைஸ் ஜோன்ல இருந்து இங்க இருந்தா நான் உங்களுக்கு பை சொல்லியிருக்கோம். சோ உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஜோன் வந்து பாத்தீங்கன்னா இது, டேக் ப்ராஃபிட் ஜோன் வந்து இது. ஓகேங்களா? சோ இது வரைக்கும் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஈரோடு லாங் டேர்ம்ல செல் ட்ரெண்ட் தான். ஏன்னா உங்களுக்கு லாங் டைம்ல போயிட்டு இருந்த அப் ட்ரெண்டோடைய சப்போர்ட் உங்களுக்கு கிளியரா பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. பட் நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் பீரியடுக்கு ஒரு வீக்லி பேசிஸ்ல ஷார்ட் பீரியடுக்கு இந்த ஜோன் உங்களுக்கு தொட்டுச்சுன்னா நீங்க வந்து பை பண்ணலாம். ஓகேங்களா? சோ அடுத்ததா நம்ம பார்க்க போற பேர் என்ன அப்படின்னீங்கன்னா, யூஎஸ்டி கேட். ஸோ யூஎஸ்டி கேடும் தெரியும் உங்களுக்கு. ஸோ நல்லாவே வந்து மேலேயே உங்களுக்கு வந்து செல் சிக்னல் சொல்லியிருந்தோம். இதுவும் நிறைய பேர் பயன்படுத்தி இருந்தீங்க. இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தா மார்க்கெட் செல் சொல்லியிருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஹெவியாவே வந்து பார்த்தா உங்களுக்கு ஃபால் ஆயிருந்தது. சரிங்களா? ஸோ நம்ம சொன்ன செல் சிக்னல் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 பிப் உங்களுக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் ஆயிருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இது வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா, உங்களுக்கு இது இன்னும் ஸ்டில் அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்ததுல டவுன் ட்ரெண்டோடைய ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரெசன்ஸுக்கு கீழே இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெசன்ஸ் ஜோன் வரைக்கும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா பை ஆகும் இந்த ஜோன் வரைக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிளியரா மார்க்கெட் ஒருவேளை பிரேக் அவுட் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பாருங்க. பிரேக் அவுட் ஆகுதுன்னா உங்களுக்கு இங்க இருந்து வந்து இந்த ஜோன் பிரேக் அவுட் ஆகுதுன்னா இது வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ எதிர்பார்க்கலாம். பட் நான் சொன்னது போல இந்த வீக் வரக்கூடிய ஃபண்டமெண்டல் டேட்டாஸோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஒரு கிளியரான ப்ரிவியூ சொல்ல முடியும். ஓகேங்களா? ஏன்னா இந்த வீக் வர்றது மார்க்கெட்டோடைய ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா. ஸோ அந்த டேட்டாவுடைய ரிசல்ட் எக்ஸாக்டா நம்மளால வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த ரெசன்ஸ் வர வரைக்கும் என்ன பண்றீங்கன்னா, இந்த ரெசன்ஸ் வரைக்கும் ஸோ இப்போ கண்டிப்பா இங்க இருந்து பை தான் ஆகும். இந்த ரெசிஸ்டன்ஸும் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகுதுன்னா இந்த ஜோன் வரைக்கும் வர வாய்ப்புகள் இருக்கு. இல்ல உங்களுக்கு இங்க ரெசன்ஸ் பிரேக் ஆகல, உங்களுக்கு செல் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தது போல ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய லோ மார்க்கெட் நோக்கி வந்து பார்த்தா மார்க்கெட் போகும். சரிங்களா? ஸோ நம்மளுடைய லோ அப்படின்னா இனிஷியல் டார்கெட் கிட்டத்தட்ட நம்மளுடைய லோ ஆல்ரெடி ரீச் ஆகிட்டு தான் மார்க்கெட் உங்களுக்கு ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ இந்த ஜோனும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னாக்க அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரீவியஸ் லோ தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரீ ஃபால் மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது யூஎஸ் 100. ஸோ யூஎஸ் 100 நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ப்ரீவியஸா? ஸோ இங்க இருந்தே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் ட்ரெண்ட் சொல்லியிருந்தோம். ஸோ அப் ட்ரெண்ட்ல உங்களுக்கு இனிஷியல் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஹை சொல்லியிருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹை ரீச் ஆயிருச்சு. பட் இன்னும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டைம்ல இன்னும் அப் ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆகிறதான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ அப் ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆகிறதுக்கான நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைஸ் ஆக்ஷன்ல லெவல்ஸ் எதுவும் இல்லை. ஸோ அது எங்க போயிட்டு ஹைக்கு ரிவர்சல் ஆகுதோ அதுதான் மார்க்கெட்டோடைய டெக்னிக்கல் ஹையா இருக்கும். சரிங்களா? ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணோம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹைல இருக்கு. எல்லாரும் நம்ம யோசிப்போம். ஸோ ஆல் டைம் ஹை வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆயிருச்சு. மார்க்கெட் இங்க இருந்து இதுக்கப்புறம் டவுன் ட்ரெண்ட் தான் கண்டினியூ ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலா கண்டினியூ ஆகாது. ஆல் டைம் ஹைல இருந்து அகைன் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து பிரேக் ஆகி மேல தான் போகும். ஸோ மேல எங்க போயிட்டு நெக்ஸ்ட் எங்க ஹை வந்து கிரியேட் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ யூஎஸ் மார்க்கெட் மட்டும் இல்ல, வேர்ல்டுல இருக்கக்கூடிய எல்லா நாட்டோடைய ஸ்டாக் மார்க்கெட்டும் ஆல் டைம் ஹைல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி. சரிங்களா? ஸோ அதே போல யூஎஸ் 500 பாத்தீங்க அப்படின்னாலும் ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு நம்ம முன்னாடி சொன்னது போல ப்ரீவியஸ் ஹை நம்ம டார்கெட் சொல்லியிருந்தோம். டார்கெட் உங்களுக்கு வந்து ரீச் ஆயிருச்சு. சரிங்களா? இது எத்தனை பேர் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னு தெரியல. யூஎஸ் 100 யூஎஸ் 500 எல்லாத்தையும் உங்களுக்கு டெக்னிக்கலா பார்க்கும் பொழுது இந்த லெவல்ல உங்களுக்கு பை சொல்லியிருந்தேன். யூஎஸ் 100 பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி யூஎஸ் 100 பொறுத்த வரைக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஓகேங்களா இங்க ஜோன் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆயிட்டு இந்த ஜோன்ல உங்களுக்கு வந்து பை சொல்லியிருந்தோம். இங்க இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000+ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து மேல போகும்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேஞ்ச் உங்களுக்கு நியர்பை வந்திருக்குது. சரிங்களா? ஸோ 500 பாயிண்ட்ஸ் பக்கமா உங்களுக்கு வந்து மேல வந்திருக்குது. ஸோ இந்த வீக்குக்கான
ஒரு மேஜர் பேருங்களுடைய டெக்னிக்கல் ப்ரிவ்யூ ப்ளஸ் வந்து ஃபண்டமெண்டல் பார்த்துருக்குறோம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, அல்லது வேற ஏதாவது உங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், வேற ஏதாவது சர்வீசஸ் தேவைப்பட்டாலும், நான் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.